அண்டு குகைலாம் யூஸ்வலாக யாரும் வரமாட்டாங்களாம். ஏன்னா இங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சர். இங்கே இந்தோனேஷியாவில் வந்து சடனாக மழை வரும். அந்த மழை வந்துச்சுன்னா இந்த இடம் ஃபுல்லாக வெள்ளம் ஆகிடும். ஸோ யூ கான் ஈவன் கோ டவுன். டேரெக்டாக சொர்க்கம் தான். ஒரு ஜங்கலுக்குள்ள ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வெறும் நம்ம தான் இருக்கணும். செம்ம ஃபீல் இதெல்லாம். ஸோ நம்ம நடந்து போகிறதுக்கு ஒரே ஒரு கயிறு இருக்குது சப்போர்ட்டாக. ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு புகைக்குள்ளே போகிறோம். பார்க்கலாம் உள்ள போய் என்னன்னா. ஆக்சுவலாக இது உள்ள இன்னும் போகுது இல்லை. ஆனால் ரொம்ப இருட்டாக இருக்குது. நான் போகிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் பயம் தான். வேணாம் எனக்கு ரிஸ்க்குன்னு. பட் ஸ்பாட் மட்டும் அல்டிமேட். வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக். ஓகே, ஸோ நம்ம எங்கே இருக்கிறோம்னாக்கா இப்போது ரூம்லேருந்து கிளம்பி நம்ம வேணா கோ டு டும்பாக் சேவு வாட்டர் ஃபால்ஸ் தான். ஆன் த வேல வந்து அது ஏன் என்னவோ தெரியல, நம்மளுக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதுன்னு வண்டி ஒன்று வாங்கியிருந்தேன். லைக் வண்டி ஒன்று ரெண்ட் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா டயர் என்னவோ பெரிய பிரச்சனையாக ஆகிட்டுக்குது. அது என்ன ஆச்சுன்னு தெரில. காற்று ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. சரி நல்ல வேலை ஒரு பஞ்சர் கடைக்கு வந்தேன். பஞ்சர் இப்போ அவர் ஃபஸ்ட்டு காற்று அடிச்சுட்டு இது காற்று பிரச்சனை இல்லை, இந்த டியூப் தான் போயிட்டுருக்குது, நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறாரு. நான் காமிக்கிறேன். மனுஷன் பாவம் கஷ்டப்பட்டு ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறாரு. பார்க்கலாம். இது வந்து பஞ்சர் போடுற விதமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஊர்லலாம் வந்து நீங்கள் டக்குன்னு பஞ்சர்னாக்கா ஏன்னா ஒரு டியூப் மாதிரி ஒரு கம் போட்டு ஒட்டிடுறாங்க. ஆனால் எங்கே பார்த்தீங்களா ஒரு டியூபு அது மேலே வச்சுட்டு அது ஏதோ ஒரு ப்ரெஸ்ஸிங் மிஷின் அதை க்ளீனாக டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறாங்க போல். சின்ன பஞ்சர் தான், ஆனால் பண்ணுற அந்த வேலை பார்த்தீங்களா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எவ்வளோ லேட் ஆகுதோ அவ்வளோ நம்மளுக்கு அங்கே க்ரௌடும் ஜாஸ்தியாகிடும். ஏன்னா இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈஸ்டர் வேறு. ஈஸ்டர் அன்றைக்கி இது ஆக்சுவலாக ஒரு இஸ்லாம் கண்ட்ரி தான். பட் ஈஸ்டர் அன்றைக்கி எல்லாருக்கும் லீவுன்றதுனால நிறைய பேர் அங்கே வருவாங்க அந்த ஃபால்ஸுக்கு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இது சீக்கிரம் ஆயிடுச்சுனாக்கா கிளம்பலாம். அண்ட் இன்ஃபேக்ட் என்ன தெரியுமா மேட்ரு, நான் வந்து ஒரு 5 மணி காலையில் ஏஞ்சிக்கின்னு சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வெளியே வந்து பார்க்குறேன். 5 மணின்றது நம்ம ஊரில் ஒரு 8-9 மணி மாதிரி இருக்குது. ஆல்ரெடி சூரியன் எங்கேயோ போயிட்டு இருக்கிறான். இப்போ டைம் என்னானாக்கா இப்போ இன்னும் எனக்கு தெரிஞ்சு 7 இப்போ தாங்க 6:45க்கு சூரியன் உச்சத்தில் இருக்கிறான். இன்னும் செம்ம ஒரு மாதிரி லைக் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இந்த பிளேஸே. வந்து சன்ரைஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் ஆகுது. சன்செட் வந்து அதுவும் சீக்கிரம் ஆகுது. சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சுனாக்கா நம்ம அங்கே போயிட்டு உங்களை அங்கே மீட் பண்ணுறோம். வாட்ஸ்அப் கைஸ், ஸோ வந்தாச்சு. ஓ ரபா சாமி. இல்லை நம்ம ஊர்லலாம் நம்ம இந்த பல்சரு இந்த மாதிரி ஓட்டி இங்கே ஒரு மொப்பேட் ஓட்டுறது அது சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்குது. அந்த பேலன்ஸே இருக்க மாட்டேங்குது. எங்கே போனாலும் அப்படியே வாபிள் ஆகுது. ஓகே, ஸோ நம்ம இப்போ கரெக்டாக எங்கே இருக்கணும்னாக்கா கோவா டெட்ஸ். ஸோ பேசிக்காக நீங்கள் டும்பாக் சேவு கிட்ட வந்தீங்கன்னாக்கா டும்பாக் சேவு பக்கத்துலேயே கோவா டெட்ஸ் அப்படின்னு இன்னொரு இடம் இருக்குது. ஸோ அது கூட ரொம்ப பியூட்டிஃபுல். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுதான் வந்து நான் சொல்கிறது கோவா டெட்ஸ். அங்கே தான் போகிறோம். இது ஆக்சுவலாக நான் வந்து டும்பாக் சேவு போகலான்னு தான் பிளான், விச் இஸ் ஜஸ்ட் நெக்ஸ்ட் டு திஸ். ஆனால் என்ன ஆயிடுச்சுனாக்கா இன்றைக்கி ஆக்சுவலாக வந்து சண்டே. ஸோ வீக்கெண்டுன்றதுனால இந்த டூரிஸ்ட் தான் நிறைய பேர் இங்கே வந்திருக்குறாங்க. ஸோ பார்த்தேன் இது செட் ஆகிற மாதிரி இல்லை. நம்மளுக்கெல்லாம் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கணும். அம்மா ஜனம் கூடலாம் நிம்மதியாக கூட இருக்க முடியாது. ஸோ அதனால் மறுபடியும் நாளைக்கு வரலாம், பரவாயில்ல. இன்றைக்கி நம்ம கோவா டெட்ஸ் கவர் பண்ணலாம் வந்ததுக்குன்னு சொல்லிட்டு அங்கே போயின்னு இருக்கிறோம். வாவ் கைஸ், சீரியஸாக ஐ ஷோ யூ த வியூ. பண்ணிட்டோம். ஸோ இதுதான் கோவா டெட்ஸ். ஆக்சுவலாக நம்ம நடந்து போகலாம், லிட்ரலாக பார்க்கலாம் மேலே ஏற முடியுதான்னு. ஆனால் ஏறுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சத்தியமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே ஒரே ஒரு நிமிஷம் நம்ம இதை க்ராஸ் பண்ணோம். இங்கே பாருங்களேன், நம்ம கால் இதில் தான் வச்சு நடக்கணும்.
ஸோ நம்ம யாருமே போகாத ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கயிறு ஒன்று இருக்குது. இது பிடிச்சி தான் நம்ம அங்கே மேலே போய் அந்த குகைக்கு போக போகிறோம். ஸோ லெட்ஸ் see. யாருமே இல்லை. எதுனா ஆச்சுன்னா கூட எவனுமே இல்லை. கத்துனா கூட கேட்காது. பார்க்கலாம். how do we go? எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு பார்க்குறீங்களா? ஒரு சப்போர்ட் இல்லாமல் வர்றதுக்கு. இங்கே தான் இந்த குகைலாம் யூஸ்வலாக யாரும் வரமாட்டாங்களாம். ஏன்னா இங்கெல்லாம் ரொம்ப டேஞ்சர். டூரிஸ்ட் யூஸ்வலாக வரமாட்டாங்க. ஏன்னா இங்கே இந்தோனேஷியாவில் வந்து சடனாக மழை வரும். அந்த மழை வந்துச்சுன்னா இந்த இடம் ஃபுல்லாக வெள்ளாயிடும். ஸோ யூ கான் ஈவன் கோ டவுன். டைரெக்டாக சொர்க்கம் தான். இங்கே பாருங்களேன், என் பின்னாடி அங்கே ஒன்று. வா கை சத்தியமாக என் முன்னாடி பாருங்க. இதுதான் லொக்கேஷன். யாருமே இல்லை கைஸ். நான் பாருங்களேன், லிட்ரலாக ஒரு ஜங்கிள்குள்ளே ஒரு வாட்டர் ஃபால்ஸ். வெறும் நம்ம தான் இருக்கிறோம். செம்ம ஃபீல் இதெல்லாம். இங்கேயும் வாட்டர் ஃபால்ஸு, இங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் வாட்டர் ஃபால்ஸு. அங்கே ஆக்சுவலாக ஒரு இன்ஃபினிட்டி பூல் மாதிரி ஒரு இடம் இருக்குது. செம்ம இடம். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு குகைக்குள்ளே போக போகிறோம். குகைக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரில, பட் பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்குது உள்ளே. ஸோ இதுதான் அந்த குகை. பார்க்கலாம் உள்ளே போய் என்ன தான் இருக்குன்னு. செம்ம ஸ்பாட்டு. ஓகே, ஸோ இதுதான் அந்த குகை. ஆக்சுவலாக இது உள்ளே இன்னும் போகுது. ஆனால் ரொம்ப இருட்டாக இருக்குது. நான் போகிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் பயம் தான். வேணாம், என்னத்துக்கு ரிஸ்க்குன்னு. பட் கை ஸ்பாட் மட்டும் அல்டிமேட். முன்னாடி இப்போ நம்ம நடந்து போகிற பாதை இருக்குது தெரியுமா? மிஸ் ஆச்சுன்னா சங்கு தான் கன்ஃபார்மு. நான் காமிக்கிறேன். ஸோ நம்ம நடந்து போகிறதுக்கு ஒரே ஒரு கயிறு இருக்குது சப்போர்ட்டாக. முடியல. இப்போது நான் ஒரு இடத்த க்ராஸ் பண்ணோம். அது இந்த இடம். இப்போ நம்ம க்ராஸ் பண்ணி அப்படிக்கா போனோம். தெரில, பயமாக இருக்குது. அது அடிக்கிற ஃபோர்ஸில் என்னால் க்ராஸ் பண்ண முடியுமானே தெரில. பட் பண்ணிட்டு என்கிட்ட பேசுகிறேன். ஒரு வழியாக வந்துட்டோம். சார் இங்கே மழை வந்துருக்குது இப்போ. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரியான மழை. ஸோ வெள்ளம் அடிச்சுன்னு போகுது. அதனால தான் யாரும் டூரிஸ்ட் கூட உள்ளே வரல. ஸோ நீங்கள் வந்து இந்தோனேஷியா வந்தீங்கன்னாக்கா இந்த இடத்த கம்பல்சரி மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஒரு சின்ன ஹேக் சொல்கிறேன். நீங்கள் வந்து டும்பாக் சேவுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி போகிறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் வந்து ஐ திங்க் இந்தியன் ருபீஸில் ஒரு 1000 rupees கிட்ட. அதே நீங்கள் வந்து ரிவர்ஸில் வந்தீங்கனாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு கோவா ட்ரெக் வந்துட்டு அது மூலிமா இப்படி வந்தீங்கனாக்கா இப்படியே நடந்து போய் யூ கேன் கோ டு டும்பாக் சேவு. இதுதான் நீங்கள் அந்த 1000 rupees சேவ் பண்ணுறதுக்குன்னு ஹேக் சொல்ல. பட் இது ஒரு சின்ன சஜஷன். ஏன்னா எல்லோரும் வந்து டும்பாக் தான் போவாங்க. யாருமே வந்து இங்கெல்லாம் வரமாட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த லொக்கேஷனெல்லாம் வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இன்னும் ரொம்ப ஜாருது, நடக்க தான் முடியல. பட் யா, நான் ரீச் ஆகிட்டு எதனா ஒரு நல்ல சேஃப் லொக்கேஷன் ரீச் ஆகிட்டு உங்களுக்கு நான் பேசுகிறேன். அப்பா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக நான் இறங்குந்தேன். இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் அந்த ரிவர் பேங்க்கை ரீச் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இப்போ ஃபுல்லாக கல்லாக இருக்குது. இங்கே கல்லெல்லாம் கடந்து தாண்டி தான் நம்ம போய் டும்பாக் சேவை பார்க்க போகிறோம். ஸோ I'll show you the way. ஒரு வழியாக நம்ம போயிட்டு வந்துட்டோம். இந்த ஃபுல்லாக டும்பாக், கோபால், அப்புறமா கோவா டெக். ஸோ ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். நீங்கள் வந்து டும்பாக் போகிறீங்கனாக்கா டும்பாக் இறங்கிறதுக்கே நீங்கள் வந்து ஒரு 2 kilometers கிட்ட. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்து ஃபுல்லாக டயர்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் அதுக்கு பதிலாக இன்ஃபேக்ட் நீங்கள் டும்பாக் போனோன்னாக்கா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வேறு இருக்குது ஒரு 1000. நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் மெயின் ரோட்லேருந்து ரைட் போனீங்கனாக்கா டும்பாக்கு போகிற வழி. அதே நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கனாக்கா பேக் சைடு என்ட்ரன்ஸ். இது வெறும் லோக்கல்ஸுக்கு தான் தெரியும் இங்கே. ஸோ கோவா டெக் அது ஒரு வழி இருக்குது. அங்கே நீங்கள் யாருன்னா கோவா டெக் எப்படி போகிறது அந்த வாட்டர் ஃபால்ஸ்னாக்கா அவங்க காமிப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபாரஸ்ட் உள்ளே போய் சுற்றி கொஞ்சம்
கொஞ்சம் சுற்று, பட் இட்ஸ் ஒர்த் இட் கைஸ். நீங்கள் வந்து இந்தோனேஷியா வரீங்க, யூ வாண்ட் எக்ஸ்ப்ளோர் த பிளேஸ்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு ரெய்னி சீசன் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இங்கெல்லாம் கொஞ்சோண்டு மழை வந்தாவே வெள்ளம் அடிச்சு தள்ளுது. ஸோ நான் போகிறதுக்கு முன்னாடி கூட லோக்கல்ஸ் எல்லாம் வேணாம் போகாதீங்க மழை வருதுன்னாங்க. பட் நான் வந்து வேணாம், சுண்ணாமையாக வந்தாலும் கூட நான் போவேன்னு சொல்லிட்டு தான் ஒரு இதில் தெனாவெட்டில் போனேன். அண்ட் போனதுக்கு வர்த்து தான். ஸோ வாங்க, கண்டிப்பாக வரணும் அண்ட் எக்ஸ்ப்ளோர் தி பிளேஸஸ். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வால்கேனோ மவுண்ட் ப்ரோமோ போகிறோம். அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ விச் இஸ் கோனா பி மவுண்ட் ப்ரோமோ.